ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருந்த என்னோட பாடியவே நான் இந்த மாதிரி மாற்றுறதுக்கு நான் பண்ண சில 5 விஷயங்கள். அதாவது நான் அவாய்ட் பண்ண 5 விஷயம், அதுக்கப்புறம் நான் வந்து புதுசாக ட்ரை பண்ண 5 விஷயம். ஸோ இதனால தான் என்னோட வெயிட்டை வந்து இந்த அளவுக்கு நான் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த வெயிட் லாஸ் ஜர்னியை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். நீங்கள் யாராச்சும் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு 5 விஷயம் வந்து நான் அவாய்ட் பண்ண 5 விஷயத்தை பற்றி பேசிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு விஷயம் அவாய்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் ஃபுட். ஸோ மோஸ்ட்லி வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு 1 ஆர் 2 டைம் வந்து அவுட் சைடில் போயிட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஸோ அதனால் நான் அவுட் சைடு சாப்பிட்ற ஃபுட்டை வந்து நான் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இது நான் வந்து பண்ண ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நாளைக்கு நான் ஆவரேஜாக ஒரு 4 டைம் டீ குடிச்சிருவேன். ஸோ அந்த 4 டைம் ஒரு டைமுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் எடுத்துக்கிட்டாலும் 4 டைமுக்குனா டோட்டல் 8 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆகிட்டாச்சு. ஸோ இதனால் வந்து எனக்கு ஒரு நாளைக்கு சுகர் கன்சம்ஷன் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக நான் டீ குடிக்கிறதே விட்டதும் போது எனக்கு நல்லா வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகிறது வந்து எனக்கு நல்லா வந்து தெரிஞ்சுது. 3வது விஷயம் என்னென்னா வந்து கண்டதை சாப்பிட்றது. ஸோ பார்க்குறதெல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணும். திடீர்னு வெளியே போனபோது இன்றைக்கி இது நல்லா இருக்குது, இது சாப்பிட்ணுன்னு தோணும். இந்த மாதிரி விஷயத்தையும் நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டோட்டலாகவே. ஸோ 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யுவர் மவுத். 5வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோல் கேலரிஸ். ஸோ வந்து நம்ம ஒரு நாளைக்கு காலையில், மதியம், அப்புறம் நைட்டு, ஸோ இந்த ஆவரேஜாக இந்த 3 டைமும் வந்து ஒரு பாடிக்கு தேவையான அளவுக்கு தான் நம்ம கேலரிஸ் எடுத்துக்கணும். ஸோ அதை விட்டுட்டு அன்கண்ட்ரோல், அதாவது நிறையா ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அது வந்து உள்ளே போயிட்டு நமக்கு நிறைய ஃபேட்டாக வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அப்படி ஃபேட்டாக ஸ்டோர் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி வந்து வெயிட் போட்டுகிட்டே போகும். ஸோ இது வந்து அந்த கேலரிஸ் வந்து நம்ம கண்ட்ரோலாக சாப்பிட்ற போது கொஞ்சம் நமக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகிறத வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இந்த 5 விஷயந்தான் நான் அவாய்ட் பண்ண 5 விஷயங்கள். அடுத்ததாக வந்து நான் வந்து புதுசாக ட்ரை பண்ண ஒரு 5 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் என்னென்ன எடுத்துப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கும்பர், ஒரு கேரட், ஒயிட் சன்னா, அப்புறம் வந்து பிளாக் சன்னா. ஸோ இதில் 2த்துல ஏதாவது ஒன்று அது நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மார்னிங் அது வந்து ஒரு பாயில், ஐ மீன் ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டு, ஸோ இது வந்து ஒரு சாலடாக வந்து மார்னிங் நான் வந்து எவ்ரிடே வந்து நான் அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ ஆஃப்டர்நூன் என்ன பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஃபுட்டு தான். ஸோ நான் கம்பெனியில் போயிட்டு கொஞ்சமாக ரைஸ் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன். ஸோ அதுக்கப்புறம் ஆப்வியஸாக எங்கள் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா சாலட் இருக்கும். சாலட் வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லியும் வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்துப்பேன். ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம ஸ்டொமக் வந்து ஃபுல்ஃபில்லாக வச்சுக்கும். இதுதான் வந்து நான் காலையிலையும் ஆஃப்டர்நூனும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். தேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து என்னோடய ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய டின்னர் வந்து 2 சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கூட கர்ட் எடுத்துப்பேன். ஸோ எல்லா நாளுமே இதே ஃபாலோ பண்ண மாட்டேன். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு பேட்டர்னாக வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணதுனால தான் என்னோடய வெயிட் வந்து நிறையவே நான் ரெடியூஸ் பண்ணேன். டெய்லி ஒர்க் அவுட்டும் நான் வந்து டெய்லி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் டெய்லியும் ஜிம்முக்கு போனதையுமே ஃபஸ்ட்டு என்னோடய ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் சைக்கிளிங்க. 10 மினிட்ஸ் டெய்லியும் சைக்கிளிங் பண்ணி முடிச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னோடய ஒர்க் அவுட் என்னன்றதே போயிட்டு என்னோடய கோச்சுக்கிட்ட கேட்டு அன்னையோட ஒர்க் அவுட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் நான் இந்த 100 டேஸை வந்து நான் ஃபுல்லாக வந்து ஒரு கண்ட்ரோல்டாக, அதாவது கேலரிஸ் என்ன இப்போவும் சொல்கிறேன், நான் வந்து கேலரிஸ் எனக்கு இந்த கால்குலேட் பண்ணவும் தெரியாது. ஸோ என்னோடய ஃபுட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இவ்வளோ தான் சாப்பிட்ணும், ஸோ இந்தந்த மாதிரி ஃபுட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுட்டை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்னோடய வெயிட் வந்து ரெடியூஸ் ஆனதை நான் நிறைய அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது. என்னோடய ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் இந்த அளவுக்கு இருந்த பாடியை நான் இந்த அளவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னா, ஸோ என்னோடய ஃபுட்டில் தான் வந்து நான் மேஜராக வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்து ஜிம்லேயும் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் இந்த 100 டேஸில் என்னால் கரெக்டாக வந்து இந்த அளவுக்கு பாடியை வந்து என்னால் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சுது. நான் பண்ண விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ஜேர்னி இதை நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தேன். ஸோ இதுக்கான ஒரு ஷெடியூலும் வச்சுருக்கேன். அதுக்கான ஷெடியூலையும் நான் வந்து உங்களுக்கு நான் விசிபிள் பண்ணுறேன். 4 மாதத்தில் நான் வந்து 30 டேஸ் பக்கம் நான் லீவே போட்டுட்டேன். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் ஒர்க் அதிகமாக இருக்கும். ஸோ எதையும் மேனேஜ் பண்ணணும். ப்ளஸ் என்னோடய ஜிம் ப்ளஸ் என்னோடய ஸ்லீப்பிங் டைம் எல்லாத்தையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாமே மேனேஜ் பண்ணி தான் இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தேன். இவ்வளோதான் கைஸ் என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி. ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன இருந்தாலும் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய ஜிம் வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் ஏதாச்சும் நான் பண்ணுற விஷயங்கள் தப்பு இருந்தாலும் அதை வந்து என்கிட்ட சொல்லலாம். அதை வந்து கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். நான் என்னோடய தப்பை நான் வந்து திருத்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட்
மறுபடியும் சொல்கிறேன், என்னோட சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ தேங்க் யூ ஸோ மச் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பாய். சைனிங் ஆஃப். உங்க தேவா. பாய்.